மத்தியில் நரேந்திர மோடி தலைமையும் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையும் தான் தமிழக வளர்ச்சிக்கு உகந்தது என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சைமுத்து தெரிவித்தார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அஸ்தனாபுரம் பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சைமுத்து வேட்பாளர் வி வெங்கடேசனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பிரச்சார வாகனத்தில் நின்றபடி உரையாற்றிய அவர், மத்தியில் நரேந்திர மோடி தலைமையும் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையும் தான் தமிழக வளர்ச்சிக்கு உகந்தது என்று தெரிவித்தார். கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் அதிமுக ஆட்சி முக்கிய பங்காற்றியதாகவும் கூறினார். தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டம், பொது சுகாதார நடவடிக்கைகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் பங்களிப்பையும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தலைவர் செய்த ஆட்சியும் சரி, கொண்டு வந்த திட்டங்களும், இன்று இத்தனை கல்வி சாலைகள் இருக்குது, இத்தனை கல்வி கூடங்கள் இருக்குது இல்லையா, நீ தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது? நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். புரட்சி தலைவரின் திட்டம் கல்வி திட்டம். அந்த திட்டத்துல தான் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. 83 வரைக்கும் எந்த இடத்துலயும் எஜுகேஷன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அதை வளர்த்தது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடியாரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கல்வி மட்டுமல்ல, இன்னைக்கு மருத்துவ கல்லூரிகள் அவர் அந்த 4.5 வருஷத்துல எத்தனை மருத்துவ கல்லூரிகள் கொடுத்திருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 20 மருத்துவ கல்லூரிக்கு மேல கொடுத்திருக்கிறாரு. அவர் கொண்டு வந்த அதே போல வேளாண்மை கல்லூரி, எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் சேவை பண்றதுக்கு. அது யார் கொண்டு வந்த திட்டம்? அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த திட்டம். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த திட்டம். நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னா அதற்கு காரணம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அவரை நம்மளால மறக்க முடியாது. அவங்க ஒவ்வொரு திட்டங்களையும் நல்லவங்க ஒரு நல்லா சேர்ந்து பண்றாங்கன்ற போது நம்மால் முடிந்த ஒன்று. உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரம் வாக்கு சுதந்திரம். அந்த வாக்கு சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும்.